தாயக உறவுகளுக்கும் வணக்கம். ஒரு செகண்ட் எங்களுக்கு ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் அமையும். அதோடு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே வரும். எங்களுடைய சேனலுக்கு இதுவரை காலம் ஒத்துழைப்பு தர்ற அனைத்து நிறுவனங்களுக்கும் நன்றிகள். மேலும் உங்களுடைய விமர்சனம் சார்ந்த கருத்துக்களை இங்கே குறிப்பிடுவதன் மூலம் நாங்கள் இன்னும் தரமான காணொலிகளை பதிவு செய்கிறதுக்கான ஊக்கமாக அமையும். இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற மிக முக்கியமான விடயம் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் எங்கே போகின்றது என்ற அந்த தலைப்பில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய மக்களுடைய பிள்ளைகள் இந்த விடுதலைக்காக மிக உயர்ந்த அர்ப்பணிப்புகளை செய்து கொடுக்க முடியாத தியாகங்களை எல்லாம் செய்து மாவீரர்களாகி உறங்குகின்ற அந்த புனிதமான பூமி இன்று அரசியல் வேட்டை நாய்களின் வாக்கு சேகரிக்கும் களமாக அது கையாளப்படுகின்றது என்பதுதான் இங்கே வேதனைக்குரியது. உண்மையில் எங்களுடைய அந்த மக்களினுடைய விடுதலைக்காக ஒரு 33 வருஷ காலமாக மிக ஒரு உயர்ந்த அர்ப்பணிப்போடு ஒரு மிகச்சிறந்த தலைவனின் வழிகாட்டலில் இந்த விடுதலை போராட்டமானது உச்சக்கட்ட தியாகங்களை எல்லாம் செய்து, அதாவது இந்த விடுதலைக்காக ஒரு வீரன் இறந்தான் என்றது கூட வரலாற்றில் பதிவு செய்யப்படாமல் கூட பல வீரர்கள் தங்களுடைய உன்னதமான உயிரை இந்த விடுதலைக்காக தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய பொறுப்பாளருக்கு மட்டுமே தெரியும் அவர்கள் எந்த சண்டையில் எப்படி எந்த இடத்தில் வெடித்து சிதறினார்கள் என்று. அவ்வாறான தியாகங்களை செய்த இந்த உன்னதமான தற்கொலையாளர்களின் தியாகங்களுக்கு மேலாக இன்று துயிலும் இல்லங்கள் அதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்ற எங்களுடைய நீண்ட நெடிய இந்த விடுதலை போரில் மிச்சமாக கிடைத்தது ஒன்று, அது ஒன்று மட்டுமே. அவ்வாறான அந்த புனிதமான ஒரு நிலத்தை இன்று இந்த அரசியல் கட்சிகள், குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு பகுதியினர், மற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், இந்த 2 கட்சிகளும் இந்த பல போராளிகளை கூட அல்லது மாவீரர் குடும்பங்களை கூட துரோகிகள் என்று முத்திரை குத்துற அளவிற்கு மிக கீழ்த்தரமான அரசியலை தங்களுடைய சுயநலங்களை கருத்தில் கொண்டு கடந்த சில ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். அவர்கள் எழுந்த மானத்தில் யாருக்கும் துரோகிகள் என்று வாய் கூசாமல் முத்திரை குத்துகின்ற அந்த நடவடிக்கைகளை இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் ஓடி நிற்கும் பினாமிகளும் கஜேந்திரகுமாரோட இருக்கிற சில பினாமிகளும் தான் இந்த வேலையை செய்கிறார்கள். அவர்கள் அவ்வளவுத்திற்கு தூய்மையான அரசியலை அவர்கள் செய்கிறார்களா என்று கேட்டால், அல்லது அவர்கள் தியாகிகளாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கு மறுமொழி இல்லை என்றார். அவர்கள் தங்களுடைய சுயநலவாத அரசியலுக்கு எங்கெல்லாம் தங்களுடைய வாக்கு வங்கிகளை பெறலாமோ மக்களின் மனதை மதிமயக்கி அவர்களுடைய சிந்தனை திறனை உறைய வைத்து தங்களை ஒரு தேசியவாதிகளாக காட்டி எங்கெல்லாம் வாக்கு அபகரிக்கலாமோ அங்கெல்லாம் இந்த வேலைகளை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த சென்ற 2019 ஆண்டு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 2 துயிலும் இல்லங்கள், ஒன்று கனகபுரம் துயிலும் இல்லம், மற்றது தேராவில் துயிலும் இல்லம். இந்த 2 துயிலும் இல்லங்களுமே தாவரவியல் பூங்காவாக கிளச்சி பிரதேச சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு முழங்காவில் துயிலும் இல்லம் அது சிறுவர் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு கதைக்கு இப்போ அரசாங்கம்
ஒரு ஒதுக்கீட்டை மேற்கொண்டு அதனை ஒரு தாவரவியல் பூங்காவாகவோ அல்லது சிறுவர் பூங்காவாகவோ மேலும் அபிவிருத்தி செய்ய சொல்லி அந்த நிதிகளை ஒதுக்கி கொடுத்து அதனை ஒரு சிறுவர் பூங்காவாகவும் தாவரவியல் பூங்காவாகவும் அபிவிருத்தி செய்தால் இந்த துயிலுமில்லத்தின் நிலை என்ன? மற்றது ஒரே கட்சி நடுவல்லும் அங்கே உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்க போகிறதும் இல்லை. இன்றைக்கு 2024 எப்படி ஜேவிபி அலை அடிச்சதோ இதே மாதிரி எதிர்பாராத மாதிரி வேறு வேறு கட்சிகளின் அலையும் அடிக்கலாம். ரெண்டாவது, இந்த தாவரவியல் பூங்கா சிறுவர் பூங்காண்டு பதிவு செய்யல அங்கே நாங்கள் ஒரு 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 பொழுதுபோக்கு தளமாகவும் ஏனைய ஒரு களியாட்ட விழாக்களை நடத்துகின்ற இடங்களாகவும் இந்த மாவீர துயிலுமில்லத்துக்கு ஒவ்வாத நடவடிக்கை அங்கே மேலே மேற்கொள்ளலாம். அப்போ இவ்வாறான விஷயங்களை தெரியாமத்தான் இந்த கிளிநொச்சியில் உள்ள இந்த ஸ்ரீதரன் பெனாமிகளும் செய்ததோ ஒன்று கேட்டால் இல்லை, அதுக்கு அது தெரியும். தெரிஞ்சு கொண்டு தான் செய்திருக்கிறார்கள். ஏனென்றா இதை செய்த யாருக்குமே இந்த விடுதலையின் வழி தெரியாது. இப்போ ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் தகப்பன் பெற்ற இந்த பிள்ளைகளும் மாவீரரோ போராளியோ இல்லை. அதே மாதிரி ஸ்ரீதரன் பிள்ளைகளும் அந்த தகுதிக்குரியவர்கள் இல்லை. அதே மாதிரி அங்கே வேளமானீதன் என்ற ஒருத்தர் இருக்கிறார், அவரும் அவற்ற சகோதரங்களும் இந்த வரையறைக்கே இல்லை. இந்த முன்மொழிவை யார் செய்திருக்கிறார் என்றால் ஜீவன் என்று சொல்லப்படுற தர்மபுரத்தில் இருக்கிறவர் இதை செய்திருக்கிறார். பிரதேச சபை உறுப்பினராக இருந்த நேரத்தில் இந்த தாவரவியல் பூங்காவுக்கான முன்மொழிவை அவர் செய்திருக்கிறார். அப்போ இப்படியெல்லாம் செய்து இது என்னத்துக்கு செய்திருக்கிறார்கள் என்றால் தமிழரசு கட்சியின் இந்த ஒரு பகுதியினர் ஸ்ரீதரன் போன்ற அந்த சுயநலவாத அரசியலுக்காக மெல்லு கட்டி கொண்டு நின்று தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக இனம் காட்டுறதுக்கு துடித்து கொண்டு நிற்கிற இந்த ஸ்ரீதரன் போன்றவர்கள் என்னத்துக்காக இதை செய்யணும் என்று சொன்னால் தாங்கள் ஒரு தேசியவாதிகளாகவும் தாங்கள் தான் இந்த விடுதலை புலிகளின் எச்ச சொச்சங்களை பாதுகாக்கிறவர்களாகவும் மக்களுக்கு காட்டிக்கொண்டு தாங்கள் இலகுவாக மக்கள்கிட்ட இருந்து இந்த வாக்கு அபகரிக்கிற நோக்கோடு தான் செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தாயகத்தில் 8 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 8 மாவட்டத்திலேயும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் இந்த போராட்டத்தின் இறுதி வரையும் அந்த மாவட்டங்களில் போர் நடந்து அது மட்டுமில்லாமல் கிளிநொச்சி, முல்லைத்தீவு பிரதேசங்கள் பெருமளவு விடுதலை புலிகளின் நிர்வாக மற்றும் இராணுவ ரீதியான தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தால அந்த மக்கள் இந்த விடுதலை புலிகளோடு மிக நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்து ஏனைய மக்களுடன் பார்க்க ஒரு தமிழ் தேசிய சார்ந்த விடயங்களில் இன்றைக்கும் அவர்கள் மிக தெளிவான சிந்தனைகளோடு வாழ்கிறவர்கள் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தமிழ் தேசியம் தொடர்பான அந்த விஷயத்தை யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களை ஆழமாக அறிந்து கொள்ளாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பக்கம் ஒன்று இருக்கு. அப்போ இதனால் இப்போ ஸ்ரீதரன் போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த துயிலுமில்லத்தை தாங்கள் தன்னுடைய பதவி காலத்தில் தான் அதை எப்படியாவது அந்த கைகளில் வச்சிருந்தா நிச்சயமாக தான் அதனை காரணமாக காட்டி தான் இந்த விடுதலை புலிகளின் எச்சத்தை பாதுகாக்கிறேன் அல்லது துயிலுமில்லம் தான் இருந்தால் தான் அங்கே விளக்கேற்றப்படும். அது வெளிப்படையாகவே சென்ற தேர்தலில் அவருடைய சில பெனாமிகள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஸ்ரீதரன் சார் வெள்ளாட்டி இங்கே அடுத்த முறை மாவீரம்லாம் நடக்காது. அப்படி பார்க்க போனால் கிளிநொச்சியில் மட்டும் கனகபுரம் துயிலுமில்லம் மட்டும் துயிலுமில்லம் இல்லையே, 27 துயிலுமில்லங்கள் வடகிழக்கு பிரதேசங்கள்லேயே இருக்குது. 27 துயிலுமில்லங்கள்லேயும் நிகழ்வுகள் நடக்குது, மாவீரம்னா நிகழ்வுகள் நடக்குது. ஆக கிளிநொச்சியில் மட்டும் ஸ்ரீதரன் சார் இருந்தால் தான்
பாதுகாப்பாருன்னு சொன்னால் மற்ற இடங்களில் அது எவ்வாறு நடக்கிறது? ஆகவே இந்த ஸ்ரீதரன் இருந்தால் தான் மாவீரன் நான் நடக்கும் என்ற அந்த அந்த மடத்தனமான கதை அவர்களுடைய பினாமிகளால் விடப்படுறதால அதை எங்களுடைய மக்கள் சில விட நம்பி ஏமாறக்கூடும். ஸ்ரீதரன் இருந்தால் தான் மாவீரன் நான் நடக்கும் என்ற அந்த விஷயத்தை மக்கள் நம்பி ஏமாறக்கூடும். அவை இந்த கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு ஒரு கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் அரசியல் தலைமையகமாக இருந்த கிளிநொச்சியில் கனகபுரம் துயிலும் இல்லத்தில் ஒரு நிறைய வித்துடர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறதாலையும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதாலையும் இவர்கள் அதை தங்களுடைய ஆளுகைக்குள்ள வச்சு தாங்கள் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை துயிலுமில்ல விஷயங்களில் ஏனையவர்களை விடாமல் தாங்களுடைய ஆதிக்கத்துக்கு வச்சு தாங்கள் அந்த நிகழ்வுகளை செய்வதன் மூலம் இலகுவாக தமிழ் தேசிய வாக்குகளை அபகரிக்கலாம் என்ற அந்த தந்திரமான திட்டத்துக்கு தான் இதை வச்சிருக்கேன். அப்போ அதற்கு ஏனையவர்கள் அதை குழப்பிடக்கூடாது, அதுக்குள்ள மற்ற மாவீரர்களோ போராளிகளோ ஏனையவர்கள் அதுக்கு தலையீடு செய்யக்கூடாதுன்ற காரணத்துக்காகத்தான் இவர்கள் கொண்டு அந்த தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து விட்டு கரைச்சி பிரதேச சபைக்குள்ள தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து விட்டால் அந்த கரைச்சி பிரதேச சபையை தாங்கள் எப்படியாவது ஆளுகப்படுத்திட்டோம்னு சொன்னால் அதை அந்த அந்த பிரதேச சபையை வச்சு இந்த துயிலும் இல்லத்தை தாங்கள் தொடர்ச்சியாக கையாளலாம் என்ற திட்டத்துக்குள்ள தான் 2019ஆம் ஆண்டு இது தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டது. அப்போ அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகபுரம், தேராவில், மற்றது முழங்காவில் இந்த 3 துயிலும் இல்லங்களுமே தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டு மற்றும் சிறுவர் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டதால இவருடைய அந்த கட்சிக்காரர்கள் அந்த ஆட்சிக்கு வச்சிருக்கிறார். இது தவிர அந்த தாவரவியல் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு வர்ற காசுக்கு யாருக்கும் கணக்கு காட்டுற இல்லை, அதை பற்றி கேட்டால் கூட சொல்கிற இல்லை, அது கணக்கு காட்டுற இல்லை. அப்போ இப்படி ஒரு முறையிலையும் இந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற காசுகளை துயிலும் இல்லத்துக்கு எடுத்து துயிலுமில்ல நிகழ்வு செய்தது போல மிச்ச காசுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் அதை தங்களுடைய ஏனைய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துறது. ஆனால் அந்த காசு மிஞ்சிற காசை ஒரு கஷ்டப்படுற மாவீரர் குடும்பங்களுக்கோ ஏனைய போராளிகளுக்கோ அதை பற்றி எதுவுமே செய்கிறது. அப்போ இவை என்னத்துக்காக செய்திக்கணும்னா தங்களோட கட்சி ஆதிக்கத்துக்கு தொடர்ச்சியாக இந்த தாவரவியல் பூங்கா என்ற பதிவு செய்வதன் மூலம் தாங்கள் ஆளுகப்படுத்தலாம்னு சொல்லி அதற்கு பிறகும் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை இந்த பிரதேச தேர்தலுக்கு முதல் அதை தெரிவு செய்யணும் என்று வலிக்கிட்ட நேரம் அதை குழப்பி அடித்து போட்டு இப்போ அந்த பிரதேச சபைக்கு ஊடாக தங்களுடைய கட்சிக்காரர்களை கொண்ட 20 பேர் தங்களுடைய கட்சிக்காரர்களை கொண்ட ஒரு நிர்வாக சபையை நிர்வாக குழுவை அந்த பிரதேச சபையின் அங்கீகாரத்தோட அவை நியமித்து விட்டுருங்க. அப்போ இதில் இப்போ பிரதேச சபையில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நிர்வாக சபையில் பல்வேறு பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் இந்த கட்சிக்காரர்கள். ஆனால் அங்கே அந்த மாவீரர்கள பெற்றோர்களுக்கோ மாவீரர்கள பிள்ளைகளுக்கோ அங்கே எந்தவித முதன்மையும் இல்லை. சென்ற முறை மாவீரர் நாள் அன்று ஒரு 3 மாவீரற்ற தாய் ஏலவை விளக்கேற்றுவதற்காக மாவீரர் நாள் விளக்கேற்றுவதற்காக பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக வர சொல்லி அழைக்கப்பட்டு அவ வருகிற அன்று காலை 27ஆம் தேதி காலை இன்னொரு கட்சி அலுவலகத்தில் பொதுச்சுடர் மாவீரர்களுக்கான சுடரேற்றினன்றத காரணம் காட்டி ஸ்ரீதரன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அம்மாவை அந்த விளக்கேற்றுறதுலேருந்து நீக்கி போட்டு இன்னொரு மாவீரற்ற தாயை இன்னொரு மாவீரற்ற தந்தையாரை அந்த விளக்கேற்றுறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இவாவை அவமதித்து திருப்பி அனுப்பினது. இது தெரிய நாங்கள் கேட்ட நேரம் ஸ்ரீதரன் எந்த வகையிலையும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதை நியாயப்படுத்தி அதை ஒரு பொய்யாக கற்பனை செய்து அவா மீது அந்த மாவீரற்ற தாய் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தன்னை நியாயப்படுத்துவதற்காக ஒரு துயிலும் இல்லத்தில் 3 மாவீரற்ற தாயாக கனகபுரம் துயிலும் இல்லத்தில் அவாண்ட ஒரு பிள்ளை விளைக்கப்பட்டிருக்குது. ஏனைய 2 பிள்ளைகளும் முழங்காவில் துயிலும் இல்லத்தில் விளைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு தாயை கூட
அந்த துயிலும் இல்லத்தில் வச்சு அவமதிக்கின்ற இந்த இந்த ஒரு ஒரு நாகரிகமற்ற கீழ்த்தரமான அரசியலை செய்கின்ற இந்த ஸ்ரீதரன் தான் இந்த துயிலும் இல்லங்களை தன்னுடைய சுயநலத்துக்காக தாவரவியல் பூங்காவாகவும் சிறுவர் பூங்காவாகவும் பதிவு செய்து தன்னுடைய கட்சி ஆதிக்கத்தை கீழே வச்சு அந்த துயிலும் இல்லம் என்ற மகத்துவத்துக்கு மாறாக ஒரு அரசியல் லாபத்துக்காக அதனை நிர்வகிக்கணும் என்று முற்பட்டிருக்கிறார். இந்த வருத்தம் இப்போ கிளிநொச்சியோல இருந்து முல்லைத்தீவுக்கு தொத்தி சென்ற ஒரு 15 நாளைக்கு முதல் புதுக்குடிலூர் பிரதேச சபையில் தேவிபுரம் துயிலும் இல்லத்தை தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அதுவும் இதே தமிழரசு கட்சிக்காரர்கள். அப்போ இது அந்த மக்கள் ஏற்கனவே இதை அறிஞ்சு அதற்கான ஆர்ப்பாட்டத்தை செய்ய முன்வந்த போது அவர்கள் அந்த நயவஞ்சகத்தனமான அந்த திட்டத்திலிருந்து அவர்கள் தாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்லி அதிலிருந்து பின்வாங்கிட்டீங்க. ஆனால் 2019ஆம் ஆண்டு இது யாருக்கும் தெரியாமல் இந்த ஸ்ரீதரன்ற இந்த ஒரு மிகவும் கீழ்த்தரமான அரசியல் செய்கின்ற ஒரு புறம்போக்குவாதி இவ்வாறான வேலையை செய்து அந்த தாவரவியல் பூங்காவாக துயிலும் இல்லத்தை கொண்ட பதிவு செய்து இன்றைக்கு துயிலும் இல்லம் என்ற விஷயத்தில் இருந்து அது ஒரு தாவரவியல் பூங்கா என்ற கட்டத்துக்கு வந்துடுது. காலப்போக்கில் அது ஒரு தாவரவியல் பூங்காவாகவே துயிலும் இல்லம் என்ற அந்த அடையாளங்கள் அளிக்கப்பட்டு தாவரவியல் பூங்காவாகவே அபிவிருத்தி செய்து அதன் செயல்பாடுகள் எல்லாம் அந்த வரையறைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பாரிய அபாயம் இருக்கின்றது. இங்கே நாங்கள் கருத்தில் கொள்வோம். இப்போது இந்த விஷயத்தை செய்கிற போது எந்த மாவீரர்கள் பெற்றோரிடமும் இதை பற்றி கலந்து ஆலோசிக்கவில்லை, அல்லது ஒரு பொதுவான ஒரு 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 வெளிப்படையான ஒரு ஒன்று கூடலை செய்து அதற்கான தேவைகள் பற்றி கலந்துரையாடவில்லை. இது அவர்கள கட்சி நலனுக்காக அவர்கள கட்சிக்காரர்களை கொண்டு அந்த கட்சிக்குள்ளேயே அந்த விஷயங்களை காய்ச்சி போட்டு அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து போட்டு அதை கொண்ட தமிழக பிரதேச சபையில் பெரும்பான்மை இருக்கிறவரையும் அதை நிறைவேற்றி அதை தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து வச்சிருக்கு. அவை இந்த விஷயத்தில் தான் கிளிநொச்சியில் ஒரு தமிழ் தேசியவாதியாக தன்னை அடையாளம் காட்டுற ஸ்ரீதரன் இந்த விடுதலை புலிகளின் அடையாளங்களையும் இந்த மாவீரர்களின் அடையாளங்களையும் தன்னுடைய சுயநலத்துக்கான ஒரு அரசியல் களமாக பயன்படுத்துகின்ற ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எங்களுடைய மக்கள் கருத்தில் கொள்ளணும். எனவே இப்போ இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் இந்த கரைச்சி பிரதேச சபையில் தகவல் அறியும் சட்டம் மூலம் நாங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து இந்த தகவலை கேட்ட நேரம் 2 தடவைகளுக்கு கிட்ட அந்த அந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் நாங்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எங்களுக்கு சரியான பதில் தராமல் எங்களை பேக்காட்டும் விதமான பதில்களை அளித்து கொண்டிருந்தார்கள். மீண்டும் நாங்கள் மேல்முறையீடு செய்து இப்போது சரியான தரவுகளை பெற்றிருக்கிறோம். மீண்டும் மேலதிகாரிகளுக்காக திருப்பி 4ஆம் தரமும் தகவல் அறியும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பியிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் கவனித்து வருகிறோம். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக மிக விரைவில் ஒரு ஊடக சந்திப்பையும் நாங்கள் செய்திருக்கிறோம். அத்தோடு இந்த விடயத்தை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்ற விஷயத்தை தொடர்பாக சட்ட ரீதியாகவா அல்லது மக்களை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற அடிப்படையில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துகின்ற வழியாகவா என்ற விஷயம் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக இதனை பற்றி ஆலோசித்து வருகின்றோம். இந்த தாவரவியல் பூங்கா என்ற விஷயத்தை ஒரு காலமும் எங்களுடைய அமைப்போ எங்களுடைய மாவீரர்கள் பெற்றோர்களோ அல்லது ஏனைய எங்களுடைய மக்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது முழுக்கவே ஸ்ரீதரன் அரசியல் சுயநல தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இதே மாதிரி தான் கிளிநொச்சி மாவட்டத்தில் நகர வர்த்தக சங்கத்தையும் பல வர்த்தகர்களுக்கு தெரியாமல் மிகவும் இரகசியமாக அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்து தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரையுமே தன்னுடைய கட்சிக்காரர்களை போட்டு அந்த நிர்வாகத்தை பல வர்த்தகர்களுக்கும் தெரியாமல் ஜனநாயக விரோத நடவடிக்கையாகவும் அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்து தன்னுடைய கட்சி ஆதிக்கத்துக்கு வச்சிருக்கிறார். இதுதான் கிளிநொச்சியில் ஸ்ரீதரன் வளர்க்கின்ற தமிழ் தேசியம். பல மக்களை புறக்கணித்து தன்னுடைய ஒரு சில ஆதரவாளர்களை மட்டும் வைத்து நிர்வாகங்களை தெரிவு செய்வதும் நிர்வாகங்களை கைப்பற்றுவதும் நிர்வாகங்களை நியமிப்பதுமாகவே
நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இந்த போராளி நலன்புரி சங்கம் என்றது ஒன்று நிர்வாக தெரிவு நடந்த நேரமும் கூட அங்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் 95ஆம் ஆண்டுக்கு முதல் போராளியாக இருந்து விலத்தி சென்றவர். அவர் அரசியலில் ஈடுபட அரசியல் கட்சிகளில் உள்ளவர்கள் அதுக்கு தெரிவு செய்யப்படக்கூடாது என்ற அங்கே கருத்து முன்வைத்திருந்த போதும் அதற்கு மாறாக இந்த ஸ்ரீதரன் கட்சிக்காரரான ஒரு நபர் தான் அங்கே தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். செயலாளராக தெரிவு செய்யப்பட்டவர் அவர் போராளியாக இருக்கவில்லை, ஆனால் போராளி என்று சொல்லி தன்னை சொல்லிக்கொண்டு அவர் இவருடைய கட்சிக்காரரால் அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். பின்னர் நாங்கள் அவர் போராளியாக இருக்கவில்லை என்பதை பற்றி கேள்விக்குட்படுத்திய போது அவர்கள் சொன்ன காரணம், தமிழ் தேசியத்துக்கு விரோத சக்திகள் அதற்குள் பூர்ந்து விடுவார்கள் என்பதற்காக தாங்கள் போராளியாக இல்லாத ஒருவரை தங்கள் கட்சி சார்பாக நியமிக்க வேண்டிய தேவை இருந்தது என்ற அந்த அநியாயமான அடாவடித்தனமான கருத்தை சொல்லியிருந்தார்கள். இவ்வாறு தான் கிளிநொச்சியில் ஸ்ரீதரனான தமிழ் தேசியம் பின்பற்றப்படுகிறது, தமிழ் தேசியம் வளர்க்கப்படுகிறது. ஆகவே ஸ்ரீதரன் ஒன்றும் தமிழ் தேசிய வாதிகவும் அல்ல, தமிழ் மக்களுக்கான உண்மையான ஒரு அரசியல் தலைவரும் அல்ல. அவர் தன்னுடைய சுதந்திரத்துக்காக பல திருட்டுத்தனமான முறையில் இந்த அரசியலை நயவஞ்சகத்தனமாக கையாண்டு தனக்கு சாதகமான ஒரு போக்கில் அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதையும் மேடை பேச்சுக்களில் கதைக்கிறதையும் வச்சுக்கொண்டு எங்களுடைய மக்கள் பொதுவாக புலம்பெயர் மக்கள் நினைக்கிறது என்று சொன்னால் அவர் ஒரு தமிழ் தேசியவாதி என்று சொல்லி பொதுவாக ஐபிசி ஊடகமும் அவரை முன்னிலைப்படுத்துகின்றது என்னதென்று அவர் ஒரு தமிழ் தேசியவாதி என்றோ அல்லது அவரை ஒரு தலைவராகிவிட்டால் ஏதாவது அவர்கள் நினைக்கிறதை சாதிக்கலாம் என்றோ தெரியவில்லை. அவருக்கு சில விடயங்களில் முன்னுரிமைப்படுத்தி அவரை கொஞ்சம் பெரிய ஆளாக்கி காட்டுற பக்கம் உண்டு இந்த ஐபிசி ஊடகத்துக்கும் இருக்குது. தயவுசெய்து எங்களுடைய மக்கள் இதனை புரிந்து கொண்டு உண்மையான தமிழ் தேசியவாதிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரும் காலங்களில் அதனை ஏற்றுக்கொண்டு முன் செல்வதுதான் எங்களுடைய தமிழினத்திற்கு மிகச்சிறந்தது. இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழரசு கட்சிக்கு நடக்கிற இந்த தமிழ் தேசிய விரோத போக்கு செயல்பாடுகளை இந்த ஸ்ரீதரனும் அதுக்கு இருந்துதான் வாய்மூடி மகனியாக தன்னுடைய நலன்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதனை கதைத்தால் தன்னுடைய நலன்கள் பாதிக்கப்பட்டும் என்றதுக்காக வாய்மூடி மகனியாக இருந்து அதனை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே அவ்வாறான ஒருத்தர் இவ்வாறு தமிழினத்தினுடைய இந்த வலி சுமந்த இந்த இனத்திற்கு தலைவராக முடியும், அவர் இவ்வாறு தலைவராகி தமிழினத்துக்கான ஒரு தீர்க்கமான செயல்பாடுகளை முன்னெடுப்பார்கள் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். அதனால் அவர் சரியான ஒரு இனத்துக்கான அடையாளப்படுத்தப்பட்ட இனத்தின் வலியை தீர்க்கிற ஒருவராக இருந்தால் அல்ல தன்னொரு தனியான தமிழ் தேசியவாதியாக இருந்தால் அவர் முதலாவது போராட்டம் தமிழ் அரசு கட்சிக்குள்ளே செய்யணும். அந்த கட்சிக்குள்ளே இருந்து அந்த தமிழ் தேசிய விரோத போக்க கலையிறக்க அவர் செய்யணும். அதே அவர் செய்ய தவறியிருக்கார். அவர் இன்றைக்கும் கூட சம்பந்தன் ஐயாவை குறைச்சி கலைக்க மாட்டார். அதாவது ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, இந்த தமிழக தேசிய தலைவர் இறப்புக்கு இந்த சம்பந்தன் தமிழக தேசிய தலைவர் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சம்பந்தனுடைய விருப்பமாக இருந்ததாம் என்ற கேள்விக்கு அவர் அதில் ஒரு நடுவல் போக்கத்தான் கடைப்பிடிக்கிறார். அப்படி சம்பந்தனையாக நச்சிருக்க மாட்டார், அதை பற்றி எனக்கு தெரிய இல்லை, அந்த விஷயம் பற்றி நான் அறிய இல்லை என்ற விஷயத்தை தான் அவர் சொல்கிறார் ஒழிய, ஆனால் அவர் சம்பந்தனையாக அப்படி செய்திருக்க மாட்டார் என்றதை அவர் தெளிவாக சொல்கிறார். ஆனால் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த சில சம்பந்தன் எவ்வாறான தமிழ் தேசிய விரோத போக்க கண்மூடித்தனமாக வரலாற்றிலிருந்து எதனையும் கற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக எவ்வாறு ஸ்ரீலங்கா அரசாங்கங்களை நம்பி ஏமாந்து போன மட்டும் இல்லாமல் தமிழினத்தை ஒரு நிற்கதியான நிலைக்குள்ள கொண்டு விட்டார் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அந்த தலைவரைத்தான் ஸ்ரீதரன் இன்றும் தன்னுடைய மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்டு கருத்துக்களை வெளியிடுறார் என்பதை நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஸ்ரீதரன் ஒன்றும் நாங்கள் எதிர்பார்ப்பதை போன்று தமிழ் தேசியவாதி இல்லை என்பதை இங்கே ஆழமாக எங்களுடைய மக்களின் பார்வையை கொண்டு வர விரும்புகின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.